தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேந்திர பாலா. நல்லது செய்கிறவங்க எப்பயுமே பெருந்தன்மையாக நடந்துப்பாங்க. ஆனால் இந்த கேவலமான மட்டமான ஒரு அடிமட்ட கீழ்த்தரமான செயலை செய்யக்கூடியவங்க எப்பயுமே மற்றவங்கள விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்க பொண்ணை தவறெல்லாம் மறைக்கிறதுக்காக மற்றவங்கள கெட்டவங்களாகவும் அவங்கள பற்றி தரைக்குறைவாக விமர்சனம் வைக்கிறது தான் அவங்களோட தகுதியே. ஆனால் அவங்க பெரிய மகா உத்தமமாக நினச்சிப்பாங்க. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் ஒரு ஆபாச பேச்சாளர் ஒருத்தன் இருக்கான். அவன் வயசுக்கும் அவன் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்கிறது, அவனுக்குலாம் அந்த வயசுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துட்டானே, அறிவு இருக்கா என்னன்னு தெரில. அந்த ஆபாச பேச்சாளரையும் பேச விட்டு இந்த திமுக அழகு பார்த்து ரசிக்குது. அவன் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். அவனை வாடா போடான்னு பேசலாம், இன்னும் கெட்ட வார்த்தையில் கழுவி கூட ஊற்றலாம். நம்ம அதே போல் வளரல, நம்ம வளர்ப்பது கிடையாது, நாகரிகமாக இருக்கணும், நாகரிக அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு எங்கள் தலைவர்கள் வழி நடத்திட்டு வராங்க. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா என்னவோ உத்தமமான கட்சியில் இருக்க மாரியும், இவன் பெரிய உத்தமம் மாரியும், கிழட்டு நாயின்னு கூட சொல்லக்கூடாது, நாயாவது ஒரு நல்ல ஜீவன். இவன் அதுக்கு என்ன பண்ணி இந்த சேத்துல இருந்து மலத்தை திங்கும் பார்த்தீங்களா, பண்ணி அதுக்கு சமமானவன். காசு போட்டால் என்ன வேணாலும் பேசுவான், ஸ்டேஜில் ஏறி குடிச்சிட்டு தான் பேசுவான். அதை திமுகவும் ஆதரிக்கும், வேடிக்கை பார்ப்பாங்க. நடுவில் அவங்க உம்மால அப்படி இப்படின்னு பேசி அவனை கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல வளர்ச்சி அடையுது, நம்மளோட தில்லு முள்ளு திருட்டுத்தனத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாங்களே, எங்கேயாவது போராட்டம்னு பண்ணி விவசாய அழிக்க நினச்சா போராட்டம் பண்ணிடுறாங்க, ஒரு சாலை விரிவாக்கத்தில் மரத்தை அழிக்க நினச்சா போராட்டம் பண்ணிடுறாங்க, எங்கேயாவது நிலத்தை கையகப்படுத்தி அவனுக்காவது விற்று காசு பார்க்கலான்னு பார்த்தா போராட்டம் பண்ணிடுறாங்க. இப்படி நம்ம பொழப்பே கெடுக்கிறாங்களே அப்படின்னு இந்த வஞ்சம் கொண்ட திமுக இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் வேணும்னே பேச ஒன்றுமே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை குறை சொல்ல ஒன்றுமே கிடையாது. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் திமுக கட்சிகளும் அராஜக போக்கா அடிதடி பண்ணுறதும், அங்கங்கே அடித்து காசு பிடுங்கிறதும், போதைப் பொருளை கடத்துறதும் கீழ்த்தரமான செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை திமுக ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த நொல்லமடை எனக்கு தெரியலையா. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் ஐயாவை ஒரு தமிழக அரசியல் வரலாற்றில் மூத்த தலைவர், சமூக நீதி கிழிக்கிறேன்னு சொன்ன கட்சி இது வரைக்கும் சமூக நீதியை கிழிக்கல. ஆனால் சமூக நீதி காப்பாற்ற மருத்துவர் ஐயா முன்னெடுத்தது எவ்வளவோ இருக்குது. ஒரு மக்களுக்கான போராட்டத்தை செஞ்சு கிழிச்சிருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றும் கிழிச்சது கிடையாது. மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய அரசியலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஐயாவை பேசுகிறான். திருட்டு சர்டிஃபிகேட்டில் படித்தவர் தானே, அது நம்ம சொல்லக்கூட என் வாய் கூசுதே போய் துடிக்குது. இருந்தாலும் நேரில் அடித்து அவன் வாயை உடச்சி என்னன்னாலும் பரவாயில்லன்னு நேரம் கிழிச்சிருவான் அவனை. அந்த அளவுக்கு அவன் பேசியிருக்கான் தரம் தாழ்ந்து. இவெல்லாம் அரசியல் இருக்க தகுதியானவனா? இல்லை திமுக இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கு. அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? போன எலெக்ஷனில் எடப்பாடியார் அம்மாவை அவதூறாக பேசினானுங்க. இப்படி கீழ்த்தரமான அரசியலை செய்கிறானுங்க. அதையும் மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பேர் கூட கிருஷ்ணமூர்த்தி, அவன் பேர் கூட சரியாக தெரில. அவனை கெட்ட வார்த்தை சொல்லி பேசினா தெரியும், அடம் கொம்மால அப்படின்னா தான் அவன் நினப்புக்கே வருவான். சரக்கு அடிச்சுட்டு பேசுகிறேன், குடிச்சிட்டு ரோட்டில் போட்டு கிடப்பாங்கல்ல, அந்த மாதிரி டிக்கெட் அவனுக்கு திமுக கட்சியில் இருந்த ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தினது கண்ணுக்கு தெரியல, மாநாடுன்னு சொல்லிட்டு ஆபாச நடனம் குத்தாட்டம் போடுறது கண்ணுக்கு தெரியல, கலைஞர் எப்படி திருட்டு ரயில் ஏறி வந்தார் அப்படின்னு ஊரே பேசுது அது தெரியல, இவங்க ஆட்சியில் என்னென்ன கேவலம் நடக்குது, மக்கள் எப்படி ஏமாந்தாங்க அதை சொல்ல தெரியல, ஊழல் வழக்கு எத்தனை இருக்குது அது இவனுக்கு தெரியல, அதெல்லாம் பற்றி பேச துப்பு இல்லை. அப்புறம் உதயநிதி மோகன் ஒரு பொண்ணுக்கிட்ட முத்தம் கொடுத்து ஒரு ஃபோட்டோ வந்தது பார்த்தீங்களா, அதுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு பேசுனாங்க. இப்படி கீழ்த்தரமான செயலை செய்கிற எத்தனையோ செயல் இருக்குது. அது இந்த நொல்லமடை எனக்கு கண்ணு தெரியலையா. மருத்துவர் ஐயா காலம் நக்க வந்துட்டான். ஏன்டா ஐயாவை பேச தகுதி இருக்கா உனக்கு? நீ உத்தமமான கட்சியில் இருக்கியா? நீ உத்தமமானவனா? யோக்கியமான செயல் செய்கிறீங்களா? மேடை பேச்சில் கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருக்க. யாரோட கண்துடைப்பு ஒன்று நீக்கினாங்க, திரும்ப கூப்பிட்டு வச்சு ஒன்று அழகு பார்க்குறாங்க. ஏண்டா உம்மால ஓயாலன்னு பேசுகிறது தான் ஒரு அரசியல்வாதியோட தகுதியா? உன்னை நாங்களாம் கரைச்சி ஊற்றவா? கெட்ட வாயத்தில் பேசுனா தாங்க மாட்டேன். நீನು புதுசாக கண்டுபிடிச்சி பேசுவோம், வேணான்ட்டு இருக்கோம். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் என்ன மயிரவனாலும் பேசுவீங்களா நீங்கள்? உடனே கேட்டால் அவதூறு வழக்கு போட நீங்கள் யார்? மக்களால் தானே அதிகாரத்துக்கு வந்தீங்க. இப்போ மக்களை ஏமாற்றி தானே ஜெயிச்சிங்க, மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் தானே இருக்கீங்க. அப்போ மக்களை கூட்டி உங்கள் மேலே ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு அவதூறு வழக்கு நாங்கள் போடவா? பொதுவெளியில் கெட்ட வார்த்தையில் பேசினாலே, மற்றவங்களுக்கு ஆபாசமாக இருக்கக்கூடிய வகையில் பேசினாலே கேஸு போடலாம் தெரியுமா? என்னவோ ஒன்றும் தெரியாத இது மாதிரி எங்களை நீங்கள் என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? நீங்கள் உங்கள் மிரட்டல் முயற்சிகளாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். அதுக்கெல்லாம் போய் வேறு யாராவது பாரு. எங்கள் ஐயா மட்டும் கண் அசைச்சாரு, கை அசைச்சாரு, பாடு நீ இருக்கிற இடமே தெரியாது, ஒன்றை மாதிரி தான் பேசுவேன். நீ பேசுறது உன்னோட தரம் லோக்கலாக பேச தெரியும், ஆனால் பேச மாட்டோம். எங்கள் ஐயா அப்படி எங்களை உருவாக்கி வைக்கல, எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படி எங்களை உருவாக்கி வைக்கல.
நாகரிகமாக அரசியல் பண்ணணும், நாகரிகமாக பதில் அளிக்கணும். அவங்க தப்பாக பேசினாலும் கடந்து போங்கன்னு தான் சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் பார்த்தல்ல கூட்டம், அது தமிழகத்தில் வந்து பாதி கூட்டம், சிறு துளி தான். ஒட்டுமொத்த தமிழக பாமகவும் எங்கள் ஐயா கண்ணசைச்சு அவனை என்னன்னு கேளுங்கடா அப்படின்னு சொன்னால், நீ எல்லாம் இருப்பியா, நடமாட முடியுமா, நீ எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டுருவ, அதுக்கப்புறம் வன்னியர் ஓட்டை நீங்கள் திமுகவில் வாங்கிடுவீங்களா, என்ன நீ பேச்சு பேசுகிற? எங்கள் ஐயாவை விமர்சனம் பண்ண எவனுக்குமே தகுதி கிடையாது தமிழக அரசியல் வரலாற்றில். அவர் போல நல்லது செஞ்சதும், அவர் போல சமூக நீதி காத்ததும், அவர் போல மக்கள் நல அரசியலை முன்னெடுத்ததும் யாருமே கிடையாது. அறிக்கை விட முடியுமோடா அவர் மாரி உங்களால்? முதல்ல மக்களை சீரழிக்கிற திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் பண்ணுறாரு, அறிக்கை வெளியிடுறாரு. அப்படி ஆக்கப்பூர்வமான மக்கள் நலனுக்கான அரசியலை செஞ்சால் நீ வந்து எங்கள் ஐயா விமர்சிக்கிற. உன் கட்சி வந்து யோக்கியமான கட்சி கிடையாது, உத்தமமான கட்சி கிடையாது, ஊழலில் ஒன்றா நம்பரு, ஆபாச பேச்சு பேசுகிறதும், ஆபாச நடனம் ஆடுறதும், இலவச பொருள் தரேன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதும், தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்களா அதில் ஒன்று நிறைவேற்றிருக்கீங்களாடா? நீ வந்து எங்கள் ஐயாவை விமர்சிக்கிற? மரியாதையாக இருந்துக்க. நீ மற்ற கட்சி மாரி பாட்டாளி மக்கள் கட்சி நினச்சிக்காத. மற்ற கட்சி தொண்டர்கள் மாரி பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் கிடையாது. எங்கே வெளியே சிக்கினாலும் நீ உருப்படியாக ஊடு போய் சேர மாட்ட. அப்புறம் உம்மாலா ஒயான்னு பேச வாய் இருக்காது, வாயை உடச்சி பெப்பேன்னு தான் பேசணும், தெரியுதா? ஒரு தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வர் கட்சி இப்படி தான் நடத்துவீங்களா? ஒரு அநாகரிகமாக பேசுகிறவனை கட்சியை விட்டு நீக்கிறதும், அப்புறம் சேர்க்கறதும், பேச விட்டு வேடிக்கை பார்க்குறதும் ஒரு நாட்டை ஆளுற முதல்வர் செய்கிற வேலையா இது? இல்லை சமத்துவம், சமூக நீதி, நாகரிகம் பேசுகிற ஒரு நல்ல கட்சியாக இது? நாடக அரசியல் பண்ணிக்கிட்டு டெய்லி ஒரு நாடக பேச்சை பேசிக்கிட்டு நீங்கள் நாட்டை ஏமாத்துறது பத்தாதுன்னு, மக்களை ஏமாத்துறது பத்தாதுன்னு யாரை விமர்சிக்கிறீங்க? ஐயாவை விமர்சிக்க தகுதியே கிடையாது. முதல்வர் அவர்கள் இது போல் பேசுகிறவனெல்லாம் அடக்கி வச்சுக்கணும் உங்கள் கட்சியில். நாகரிகமாக பேச சொல்லுங்கள், கருத்தியல் ரீதியாக போதுங்க. உங்கள் கட்சி என்ன செஞ்சுருக்கு, எங்கள் கட்சி என்ன செஞ்சுருக்கு, அதை பற்றி விவாதிங்க பார்ப்போம். நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க எத்தனை ஆண்டு காலமாக? கோடி கோடியாக கொள்ளையடிச்சு தானே வச்சுருக்கீங்க பணத்தை. கூட்டம் நடத்துறீங்க, மாநாடு நடத்துறீங்க, இதுக்கெல்லாம் காசு ஏது கோடி கோடியாக உங்கள்கிட்ட? எத்தனை ஊழல் வழக்கு இருக்குது? கொள்ளையடிச்சு கொழுத்து போன கட்சி. சாராய கடை மூடாமல் சாராய கடை மூடுறன்னு சொல்லி ஏமாற்றி இது வரைக்கும் மது அலைகளை வச்சு பொழப்பு நடத்துகிற கட்சி. மக்கள் நலனை பற்றி சிந்திக்காமல் போதைப் பொருள் மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு. பாலியல் தொல்லையான பச்சை புள்ளைய கூட கெடுக்கிறானுவன். அதெல்லாம் கேட்க துப்பு இல்லை. இந்த அசிங்கத்துக்கும் அருவருப்புக்கும் பிறந்த அவமானத்தின் உச்சமான இந்த கிறுக்கு கிருஷ்ணமூர்த்தி அவன்லாம் பேசுகிறான். இனி எங்கள் ஐயாவை பற்றி பேசுன உன்னை வந்து கெட்ட வார்த்தையில் பேசவே அஞ்ச மாட்டோம். மரியாதையாக பேசுகிறவங்க தான் மரியாதை, நாகரிகமாக பேசுகிறவங்க தான் நாகரிகம். யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி தான் நடந்துக்க முடியும். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே பாட்டாளி மக்கள் கட்சியினாலையும் பண்ண முடியும். அதனால் நாகரிகமாக பேசுங்க, நாகரிக அரசியலை முன்னெடுங்க. இந்த வர எலெக்ஷனில் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற மாதிரி பாருங்கள். ஒரு ஓட்டு கூட வாங்காமல் எங்கே இருக்கிற இடம் தெரியாமல் போயிட போகிறீங்க. இதே போல் வந்து ஆபாச பேச்சாளர்லாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு எங்கேயாவது தான் தொழில் நடத்தணும் அவனை வச்சுக்கிட்டு. அதனால் நல்ல அரசியல் பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. எங்கள் மருத்துவர் ஐயா விமர்சிக்க யாருக்கும் தகுதி கிடையாது. இன்றைக்கி மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், விவசாயம் பாதுகாக்கப்படணும், அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பில் சம உரிமை சம வளர்ச்சி பெறணும், சாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நல்ல அரசியலை பண்ணிகிட்டு இருக்கிறது மருத்துவர் ஐயா மட்டும்தான். அது வேலை தான் நாங்கள் நடக்கிறோம். யாரையும் அசிங்கமாக பேசணும், இப்படி அறிவுறுக்கத்தக்க விதமாக பேசணும், அவங்கள சித்தரித்து பேசணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுது கிடையாது. அப்படிங்கிற தகுதியும் எங்களுக்கு கிடையாது. அப்படி தகுதி தரம் தாழ்ந்த செயலை செய்யக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது. என்றைக்கும் மருத்துவர் ஐயா ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழியில் மக்கள் நலனுக்காக நாகரிக அரசியலை முன்னெடுத்து இந்த நாட்டோட வளர்ச்சிக்கும் மக்களோட வளர்ச்சிக்காகவும் பாடுபடுறவங்க நாங்கள். கடைசி வரைக்கும் அப்படி தான் பயணிப்போம். சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம், நல்லதே தான் செய்வோமே தவிர உங்களை மாரி நாட்டை சீரழிக்க மாட்டோம். மக்கள் இதெல்லாம் உணர்ந்துக்குங்க. இது போல் வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஆட்களை வச்சுருக்கக்கூடிய திமுக கட்சியை நிச்சயமாக நீங்கள் புறக்கணிக்கணும். இல்லைன்னா மது ஒழிக்க முடியாது, போதைப் பொருள் ஒழிக்க முடியாது. இதே போல் பச்சை குழந்தைகளை கூட கெடுத்து கொண்டுக்கிட்டு தான் இருப்பானுவேன். நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கலாம். நாடும் முன்னேறாது, மக்களும் முன்னேற மாட்டாங்க, எந்த வகையிலையும் பாதுகாப்பாக இருக்காது. அதனால் இந்த திமுக கட்சியை மக்கள் புறக்கணிக்கணும். நடக்கிற எல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் ஒன்றும் சித்தரித்து சொல்லலை, இவங்களை மாரி வந்து கட்டுக்கதையை அவிழ்த்து விடல. உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு சிந்திக்கிற புத்தி கொஞ்சமாவது வந்திருக்கும். அதனால் நீங்கள் தான் வந்து வருகின்ற தேர்தலில் திமுகவை புறக்கணித்து நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும். நன்றி.